வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது ஆறுமுகப் பெருமானின் 6 படை வீடுகளில் 6வது படை வீடாக விளங்கும் பழமுதிர்ச்சோலையை பற்றிதான். அறுபடை அண்ணலும் அருட்பெரு வள்ளலும் அன்பர்த்தம் துணையுமாகிய ஆறுமுகப் பெருமானின் 6 படை வீடுகளில் 6வது படை வீடாக அமைந்து விளங்குகிறது இந்த பழமுதிர்ச்சோலை என்னும் பழம்பெரும் தலம். இத்தலம் சோலைமலை, சோலைவெற்பு, ரிஷபகிரி, குளமலை, குலகிரி, பழமுதிர்ச்சோலை, பழமுதிர்ச்சோலைமலை என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. இத்தலம் அழகர் மலையில் அமைந்து விளங்குகின்றது. சோலைமலை என்னும் பெருமை மிகுந்த இத்தலம் மதுரை மாநகரிலிருந்து வடக்கே சுமார் 21 கிலோமீட்டர் தூரத்தில், மலைமேல் 3 கிலோமீட்டர் உயரத்திலும், கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1100 அடி உயரத்திலும் அமைந்துள்ளது. அருட்கடலாகிய முருகப்பெருமானது ஏனைய படை வீடுகளுக்கு இல்லாத ஒரு தனி சிறப்பு இப்படை வீட்டுக்கு மட்டுமே உண்டு. அஃது என்னவென்றால், முருகப்பெருமானது தலமாகி சைவ பெருமைகளையும் இத்தலம் கொண்டு விளங்குகின்றது. திருமாலின் தலமாகி வைணவ பெருமைகளையும் இத்தலம் கொண்டு விளங்குகிறது. அழகே வடிவான அபிஷேக பிரியரான முருகப்பெருமானும் அலங்கார பிரியரான திருமாலும் இத்தலத்தில் எழுந்தருளி மாலும் மருமகனும் ஒருங்கே காட்சியளிப்பது சைவ வைணவ ஒற்றுமைக்குரிய பெருந்தலமாக அமைந்து விளங்குகின்றது. திருமாலாகிய கண்ணபகவானும் பேரழகர், ஆறுமுகனாகிய கந்தப்பெருமானும் பேரழகர். இரு பேரழகர்களும் இத்தலத்தில் திருக்கோவில் கொண்டு விளங்குவதால் இத்தலம் அழகர் கோவில் என்றும், இத்தலத்து மலை அழகர் மலை என்றும் திருப்பெயர்கள் பெற்று விளங்கி வருகின்றன. அடியில் திருமாலும் முடியில் முருகனும் நிற்க அவர்கள் இருவரையும் இணைத்து நிற்கும் மலைக்காட்சி சமய ஒற்றுமை திருக்காட்சிகளாகும்.